வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த யூனிட்டில் சாப்டர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கங்க. பிளேஸ்மெண்ட்டோட பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபாலோயிங் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஃபாலோட் அட் தி டைம் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. எம்ப்ளாயியை ப்ளேஸ் பண்ணும் பொழுது இந்த பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். ஜாப் ஃபஸ்ட், மேன் நெக்ஸ்ட். ஜாப் தான் ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னாக்க ஜாப்புக்கு தான் நம்ம ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நபருக்கான நம்ம ஜாப்பை உருவாக்கலை, புரியுதா இல்லையா? அந்த ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இவருக்கு அந்த ஜாப்பை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு நம்ம செய்கிறதில்ல. நம்ம என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதோ அந்த வேக்கன்சியான ஜாப்புக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு மேனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கு, ஜாப் தான் ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட் தான். வேக்கன்சி இருந்தால் தான் அந்த பர்சன் நமக்கு தேவைப்படுவாங்க. வேக்கன்சி இல்லைனாக்கா பர்சன் தேவையில்லை. இதனால் என்ன சொல்லியிருக்கு, ஜாப்புக்கு தான் பர்சன், அதாவது கேண்டிடேட், செலக்டட் கேண்டிடேட் எதுக்கு, என்ன குட் ஜாப்புக்கு தான் சொல்லியிருக்குது. அதான் ஜாப் ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்குது. ஜாப் தான் ஃபஸ்ட்டு, கேண்டிடேட் அதாவது செலக்ட் பண்ண கேண்டிடேட் அடுத்தது தான். ஸோ வேக்கன்சி இருந்தால் தான் நம்ம ஆளை செலக்டே பண்ண போகிறோம். இதோட பாயிண்ட் பாருங்கள். மேன் ஷுட் பி பிளேஸ்டு ஆன் தி ஜாப் அக்கார்டிங் டு தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஜாப். இந்த ஜாப்புக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குதோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்குள்ள நம்ம மேனை தான் செலக்ட் பண்ணி நம்ம ஜாப் கொடுக்க போகிறோமே தவிர நம்ம செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்காக ஜாப்பை உருவாக்க போகிறது இல்லை. பாருங்கள், மேன் ஷுட் பி பிளேஸ்டு ஆன் தி ஜாப் அக்கார்டிங் டு தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி ஜாப். என்ன ஜாப்புக்கு நம்ம ரெக்யர்மெண்ட் இருக்குதோ அந்த ஜாப்புக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்குது. there is no compromise on the requirements or qualifications of the man with respect to the job first, man next should be principles of the placement. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு எந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷனில் ஆள் தேவைப்படுதோ அந்த குவாலிஃபிகேஷனில் உள்ள ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணணுமே தவிர குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு நபரையோ இல்லை அதிகமான குவாலிஃபிகேஷன் உள்ள நபரையோ நம்ம செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. நம்ம அதில் எந்த காம்ப்ரமைஸும், நோ காம்ப்ரமைஸ் சொல்லி பார்த்தீங்களா, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நமக்கு ரெக்யூர்டு குவாலிஃபிகேஷன் உள்ள நபரை மட்டும் தான், ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குதோ அதுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் நம்மள்ட்ட இருக்குதா அந்த பர்சனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும், அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? அதனால் ஜாப் ஃபஸ்ட், மேன் நெக்ஸ்ட் ஆனது அந்த ஜாப்புக்கு அவர் ஃபிட்டான ஆள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும், அதை ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஸோ இப்படி பிரின்சிபல் தான் அதோட பிரின்சிபல்ஸ். அதாவது பிளேஸ்மெண்ட் பிரின்சிபல் என்னது, ஜாப் ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட்டு தான். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜாப் ஆஃபர். முதல்ல நம்ம ஜாப் ஆஃபர் பண்ணணும் அவங்களுக்கு. என்ன பாருங்கள், தி ஜாப் ஷுட் பி ஆஃபர் டு தி மேன் பேஸ்ட் ஆன் ஹிஸ் குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஜாப்பை ஆஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாது, கம்மியான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாது, கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருந்தாக்க அவங்கள நம்ம அப்போ ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுதான் சொல்லியிருக்கு. பாருங்கள், தி ஜாப் ஷுட் பி ஆஃபர் டு தி மேன் பேஸ்ட் ஆன் ஹிஸ் குவாலிஃபிகேஷன். அது ஒரு பர்சனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜாப்பை ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். தி எம்ப்ளாயி ஷுட் பி மேட் conversant with the conditions and culture prevailing in the organization and all those things relating to the job. ஜாப் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அந்த ஆர்கனைசேஷனில் அவருக்கு சொல்லணும். ஆர்கனைசேஷனில் என்ன கல்ச்சர் இருக்குது, என்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு பரவலாக்கணும்னு சொல்லியிருக்கு. கன்வர்சன்ட் அப்படின்னாக்க பரவலாக்குறதுன்னு அர்த்தம். ஸோ தெரியுது உங்களுக்கு. எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா கண்டிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க கன்வர்சன் பண்ணணும், பரவலாக்கணும், அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படி தெரியப்படுத்தினா தான் அவர் ஒர்க்கை அவரால் சரியாக பார்க்க முடியும். அப்போ தான் ஜாப்புக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும்னு சொல்லியிருக்குது. மறுபடியும் பாருங்கள், தி எம்ப்ளாயி ஷுட் பி மேட் கன்வர்சன்ட் வித் தி கேண்டிடேட்ஸ் அண்ட் கல்ச்சர் ப்ரிவைலிங் இன் தி ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ரிலேட்டிங் டு தி ஜாப். அந்த ஜாப் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கல்ச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி ஆர்கனைசேஷன் அவர் ஜாப் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக அசைன் பண்ணி பர்ஃபெக்டாக அவர்கிட்ட ஒப்படைக்கணும், அவருக்கு எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அவேர் அபவுட் தி பெனால்ட்டி சம்மந்தமான அவேர்னஸ் இருக்கணும், அப்படின்னு விழிப்புணர்வு இருக்கணும். அவர்கிட்ட பெனால்ட்டி போடுவாங்க, நம்ம ஜாபை ஒழுங்காக பண்ணாலனாக்க இல்லை நம்ம எதுவும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுக்குள்ள பெனால்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் கேண்டிடேட்டுக்கு, அதாவது அந்த எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இல்லாட்டா அவங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான். பாருங்கள், தி எம்ப்ளாயி ஷுட் ஆல்சோ பி மேட் அவேர் ஆஃப் தி பெனால்ட்டிஸ் இஃப் ஹி ஆர் ஷீ
கமிட்ஸ் ஏ ராங் ஆர் லேப்ஸ். அவங்க ஏதாச்சும் இழந்துட்டாங்கனாக்க இல்லை ராங்காக பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அதுக்குள்ளே பெனால்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். நிச்சயமாக ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணின்னு வச்சுக்கிங்க, நீங்கள் வந்து ஒரு 1000 rupees வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, ஏதாச்சும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அமௌண்ட் அது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்க அது வந்து மேனேஜர் நீங்கள் வந்து 1000 rupees காணாம போச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட தான் பெனால்ட்டி பண்ணுவாங்க, நீங்கள் தான் 1000 rupees கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி அவேர்னஸை அவங்கள்ட்ட ஏற்படுத்தணும். இல்லை அப்படி அவேர்னஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக முடியாது. ஸோ அதனால் வந்து அவேர்னஸ் நிச்சயமாக எம்ப்ளாயி கொடுத்துருப்பாங்க. பெனால்ட்டி சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம எதுவும் ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா லேப்ஸ் பண்ணிட்டோம்னாக்க நிச்சயமாக பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த எம்ப்ளாயி வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லியிருக்குது. அடுத்து லாயல்ட்டி அண்டு கோஆர்டினேஷன். லாயல்ட்டி அப்படின்னாக்க விசுவாசமாக இருக்குன்னு சொல்லலாம், அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதான் லாயல்ட்டி அப்படிங்கிறது. அண்ட் கோஆப்ரேஷனாக நல்லா சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுறதுன்னு அர்த்தம். அது ரெண்டு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. when placing new recruit on the job and effort should be made to develop a sense of loyalty and coordination in him so that he or she may realize his or her responsibilities better towards the job and the organization. அது ஒருத்தரை நியூவாக அப்பாயின்ட் பண்ணும்போது உடனே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இவங்க அப்போ தான் நியூவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க நிறையா விஷயங்களை இந்த ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ உடனே நீங்கள் வந்து அவங்க பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களோட சென்ஸ் எப்படின்னா டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சென்ஸை டெவலப் பண்ணால் அவங்களுடைய ஃபோர்ட்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவங்க வந்து முதல்ல லாயல்ட்டி அண்டு கோஆர்டினேஷனை உருவாக்கணும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணுன்னாக்க ஒரு லாயல்ட்டி அண்ட் கோஆர்டினேஷன் விசுவாசத்தை உருவாக்கணும், அவங்க நல்லா ஒர்க் பண்ண அவங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னாக்க நல்லா அவங்கள நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அதான் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா எல்லோரும் சேர்ந்து நல்லா செயல்படுவாங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறதையும் அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க ஜாயின் பண்ணோடனே 1 or 2 years நம்ம பெருசாக அவங்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒர்க்கை லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி நமக்கு வந்து லாயல்ட்டி அண்ட் கோஆர்டினேஷனை அவங்க ஏற்படுத்திட்டா பெட்டரான பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இதான் பாருங்கள். அடுத்த பேர் பாருங்கள். பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ஆன் ஈஸி. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஈஸியே கிடையாது. இது ஈஸி ப்ராசஸ் கிடையாது. பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ஆன் ஈஸி ப்ராசஸ். இது ஈஸியாக முடிகிற வேலையே இல்லைன்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அன் நியூ எம்ப்ளாயி பொறுத்தவரை ஒரு வெரி டிஃபிகல்ட் who cannot be expected to be not familiar with the job and environment. அவங்க ஜாப்லேயும் என்விரான்மெண்ட்லேயும் ஃபெமிலியராக உடனே அவங்க ஃபெமிலியர் ஆகிடுவாங்க, நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. Okay, for this reason the employee is generally put on a profession trial period ranging from 1 year to 2 years. எம்ப்ளாயோடைய ப்ரொஃபஷனை ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ்னு அர்த்தம். ட்ரையல் பீரியட்னா அவங்க ட்ரையல் தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க ட்ரைனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவிர அவங்க வந்து நல்ல எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. இதுக்கு நம்ம 1 or 2 years வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னாக்கா டைம் கொடுக்கணும். இதை 1 or 2 years நம்ம டைம் கொடுத்தாக்க அவன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லியிருக்குது. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரொஃபஷன் பீரியட், அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு இஃப் தி எம்ப்ளாயி ஷோஸ் எ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கு. அந்த பீரியட் முடிஞ்சிட்டுனாக்க அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க, அவன் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லியிருக்குது. ஹீ ஆர் ஷீ இஸ் கன்ஃபர்ம்டு அட் தி ஜாப் ஆஸ் ஏ ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அப்போ நம்ம என்ன பர்மனெண்ட் பண்ணிடலாம், அவங்கள ரெகுலர் எம்ப்ளாயியே ஆக்கிடலாம். 1 or 2 years முடிஞ்சினாக்க அவங்கள பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. ரெகுலர் நல்லா ஒர்க் பண்ணாங்க, நல்லா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்க அவங்கள பர்மனெண்ட் எம்ப்ளாயியை என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்குது. இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். இதை நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.